ஃபர்ஸ்ட்டு நம்ம நெனச்சோனே நம்ம மைண்டுக்கு வர்றது, வீட எனி டைம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் வீடு கிளீனா இருக்கும் அப்டி சொல்லிட்டு, முக்கியமா அது வந்து ரொம்பவே தவறு. கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்ல, வீடு கிளீனா இருக்கணும் அப்டின்னா, நம்ம கிளீனிங்க ரொம்ப ஸ்மார்ட்டாவும், ரொம்ப குறைவாவும் வச்சுக்கும்போதே வீடு கிளீனா இருக்கும். எந்த இடம் நம்ம வீட்ல அதிகமா அழுக்காகுதுன்னு பார்த்தா, அந்த இடத்த நம்ம வந்து கிளீனிங்க்கு ஏத்த மாரி, கிளீனிங்க சிம்பிளா வச்சுக்கிற மாரி மாத்தணும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே அழுக்காகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் தான். ஹால்ல தான் சாப்பிடுறது, பசங்க ஹோம் ஒர்க் செய்றது, இந்த மாரி இருக்கிறதுனால தர வந்து அடிக்கடி வந்து அழுக்காயிட்டே இருக்கும். அதுவும் ஒயிட் கலர் தரன்றனால, நான் அதனால டெய்லியுமே 2 வாளி தண்ணி எடுத்து நான் வந்து துடைக்க மாட்டேன். 1 வாளி வந்து தண்ணி எடுத்து 1 வாரத்துக்கு ஒரு தடவ 2 வாளியில நல்லா நனச்சு துடைக்கிறேனே தவிர, டெய்லியுமே வந்து இந்த மாரி துடைக்க மாட்டேன். லைட்டா வந்து தண்ணிய தெளிச்சு விட்டுட்டு, அந்த மாப்ப வச்சு அந்த ஹால்ல மட்டும் வந்து துடைப்பேன். சோபாக்கு கீழ அந்த மாரிலாம் துடைக்க மாட்டேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிப்பு. இந்த மாரி பண்றனால அந்த ஹாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா இருக்கும். ஏன்னா, யார் வந்தாலும் அந்த ஹால் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தெரியுன்றனால, அந்த ஹால் வந்து இந்த மாரி கிளீன் பண்றனால ரொம்பவே கிளீனா இருக்கும். ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம கூட்டுறத விட கம்மியான நேரம் தான் ஆகும். அடிக்கடி நம்ம வீட்ல கிளீன் பண்ற இடம் வந்து ஏதாவது இருக்கு அப்டின்னா, அதில அதிகமான திங்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி அதிகமான திங்ஸ் இருந்தாலுமே சில நேரங்கள்ல கலஞ்சு கலஞ்சு நம்மளுக்கு கிளீன் பண்ற வேலை அதிகமா இருக்கும். அதனால நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு ஏத்த மாரி இப்ப ஹால்லயா இருக்கட்டும், ஒரு சோபா, ஒரு சேர் மட்டும் இருந்தாலே போதும். நெறைய வந்து நம்ம நெறைய திங்ஸ் வச்சிருந்தோம் அப்டின்னா, ஒவ்வொன்னையும் எடுத்து எடுத்து துடைக்கிற மாரி இருக்கும். நெறைய வேலைகள் வரும். அதனால கொஞ்சம் திங்ஸ கம்மியா வச்சுக்கங்க. ஹாலுக்கு அப்புறம் எனக்கு அதிகமா வந்து அழுக்காகுறது, நெறைய கிளீனிங் வேலை வைக்கிறது பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் கூட இல்ல. கவுண்டர் டாப்புக்கு கீழ வந்து ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சிந்திருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுக்காகும். அந்த இடத்த நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அடுப்பு மேடைக்கு கீழலாம் பார்த்தீங்கன்னா, பழைய வீட்ல இந்த பழைய வாட்டர் கேன் மாஸா, 7அப் இதெல்லாம் குடிச்சு அந்த ஒன் யூஸ் வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பெரிய பாட்டில்ல நான் சேர்த்து வச்சிருப்பேன் மூட்டையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி மூட்டை ஒரு மூட்டையா இருக்கும். இந்த மாரி நெறைய வந்து திங்ஸ் வந்து அந்த அடுப்பு மேடைக்கு கீழ இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குறைச்சு வச்சுக்கிட்டனால, அந்த அடுப்பு மேடையுமே கீழேயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து கிளீன் பண்ற வேலை வந்து எனக்கு கம்மியாயிருச்சு. 3ஏ 3 சம்படம் வச்சிருப்பேன். அதை இழுத்து கிளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது கிச்சன், பெட்ரூம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, கிளீனிங் வேலை ரொம்ப ஸ்மார்ட்டா வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. கூட்டி விடுறதோட சரி தான். வாரத்துக்கு ஒரு தடவ தான் தொடைப்பேன். அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல பெட்ரூம்லயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அழுக்காயிருச்சு துடைக்கிற மாரி வந்துருச்சுன்னா, அந்த இடத்த மட்டும் தொடைப்பேன். அப்ப வாரத்துக்கு ஒரு தடவ துடைக்கும்போது, அது எல்லாத்தையுமே சேர்த்து தொடச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த அழுக்கான இடத்த மட்டும் தொடைப்பேன். அத மட்டும் துடைக்காம ஃபுல்லா ரூம மட்டும் ரூம்